ஜெய் ஸ்ரீராம். அடியேன் ஜிஎம் சுவாமிஜி. இன்றைய பக்தி தலைப்பிலே ஹனுமனை பற்றிய சிறிய ஒரு விளக்கம். ஹனுமனுக்கு வெண்ணெய் சாத்தத்தை பற்றிய ஒரு சிறிய விளக்கம். ராமாயணத்திலே போர்கள் நடக்கிறது. ராவணனை அழிக்க சீதாதேவியை மீட்டு வருவதற்கான ஆயத்தங்கள்லாம் நிறைய நடந்துட்டுருக்கு. அந்த தருணத்திலே சீதா பிராட்டியை பார்க்கறதுக்காக ஹனுமன் வரும்போது இலங்கைக்கு போகிறார். ராமனுடைய உத்தரவின் பேரில் அங்கே போன உடனேயுமே சீதாதேவி பல இடத்துல தேடி பார்க்குறார், கிடைக்கல. உடனே வரும்போது இலங்கை முழுவதுமாக தேடி வரும்போது அங்கே ராவனுடைய ஆட்கள் பார்த்துடுறாங்க. பார்த்த உடனேயுமே இது யார் இந்த வானரம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை பிடிச்சி கட்டி போட்டுறாங்க. கட்டி போட்ட ஒன்றும் அவர்கிட்ட கேட்ட உடனே நான் சீதாவை பார்க்க வந்திருக்கேன், என்னுடைய தாயை பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னார். சொன்ன உடனேயுமே ஏகப்பட்ட வாதங்கள் நடக்கிறது. ராவணனுக்கும் ஹனுமனுக்கும் வாதங்கள் நடக்கிறது. இதனால் கோபம் கொண்ட ராவணன் வாலிலே வரும்போது துணியை சுற்றி தீயை மூட்டிடுறான், தீயை கொளுத்தி விட்டுறான். உடனே கொளுத்தி விட்ட உடனேயுமே அது உடம்பு முழுமையுமே அது சுடாமல் வெப்பம் மட்டும் உடம்புல தாக்கினது. ஏன்னா வரும்போது ராமருடைய நாமம் சொல்கிறதுனால உடம்புல எரிக்கலை அது, ஆனால் வெப்பம் மட்டும் உடம்பு ஃபுல்லாக தாக்க ஆரம்பிச்சிருது. அந்த உடல் முழுவதும் காயங்கள் ஏற்படுது. அந்த காயத்தோடையே வரும்போது சீதா பிராட்டியை போய் பார்த்துட்டு திரும்பி வந்துடுறார். உடனே ராமபிரான் அடுத்த க்ஷணம் ராவணனை எதிர்த்து போரிடும்போது அந்த நேரத்திலையும் பல அஸ்திரங்கள்லாம் உடம்பு மேலே வரும்போது போட்டதுனால ராமனுக்கு வரக்கூடிய அஸ்திரங்கள்லாம் தானே ஏற்படுத்தினதுனால உடம்பு ஃபுல்லாகவும் புண்ணாயிடுது. அந்த புண்ணெல்லாம் பெரிதுபடுத்தாமல் போர் முடித்து அயோத்திக்கு திரும்புகிறார், வெற்றியோடு திரும்புகிறாங்க. அந்த நேரத்திலே அனைவருக்கும் சீதாராமன் காட்சி கொடுக்குறார். நல்லபடியாக வெற்றி அடைஞ்சிட்டோன்னு சொல்லிட்டு காட்சி கொடுக்குறார். எல்லாரும் சீதாராமர்கிட்ட வரும்போது ஆசீர்வாதம் வாங்குறா. அப்போ ஹனுமனும் ஆசீர்வாதம் வாங்குறார். அந்த நேரத்திலே சீதாதேவி அவன் உடம்பை பார்த்த உடனேயுமே உடம்பு ஃபுல்லாக புண்ணாக இருக்குது. உடம்பு முழுக்க ஃபுல்லாகவே இருக்குது. எங்கே பார்த்தாலும் வரும்போது புண்ணாக இருக்குது. நெருப்பு சுட்ட புண்ணு இருக்குது. அதை பார்த்த உடனேயுமே ரொம்ப வேதனையோட சீதாதேவி சீதாம்மா பார்த்துட்டு வருத்தப்படுறார். ஹனுமன் நம்மளுக்காக தான் இவ்வளவு வரும்போது அம்பெல்லாம் தாங்கிட்டு இருக்கான், எவ்வளவு பக்தி கொண்டவன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் கண் கலங்கிடுறா. சரி, இதுக்கு ஏதாவது பிராயச்சித்தம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆஞ்சநேயரை கூப்பிட்டு தாயன்போடு அவனை வரும்போது அணைச்சிட்டு வெண்ணெயை வாங்குறார். வெண்ணெயை வாங்கி சீதாம்மா உடம்பு முழுக்க அவளே தடவிடுறா. தாயன்பையோட தன்னுடைய மகனுக்கு தடவுற மாதிரி உடம்பு ஃபுல்லாக தடவிடுறா. அடுத்த க்ஷணம் உடம்புல உள்ள புண்ணெல்லாம் மாறிடுது. ஆஞ்சநேயருக்கு ஏகப்பட்ட சந்தோஷங்கள். சீதாதேவி அப்படியே வரும்போது நமஸ்காரம் பண்ணுறார். தாயே, நீங்கள் எனக்கு வெண்ணெய் தடவினது அவ்வளவு ஆனந்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறார். இன்றைக்கே சீதாம்மா சொல்கிறா, இனிமே வரும்போது லோகத்திலே யாருக்கு கஷ்டங்கள் வந்தாலும், உடல் உபாதைகள் வந்தாலும், பணக்கஷ்டங்கள் வந்தாலும் இந்த வெண்ணெயை வரும்போது உனக்கு சாத்தினால் அவளுக்கு நிவர்த்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆஞ்சநேயருக்கு ஆசி கொடுக்குறார். அப்பேற்பட்ட உன்னதமான ஒரு கதை. அதனால தான் வெண்ணெய் வரும்போது ஹனுமானுக்கு அவசியம் சாத்தி வழிபட்டோம்னால் நம்மளுடைய எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் நிவர்த்தி கிடைப்பதாக புராண கதையிலே சொல்லக்கூடியது. அதை அனைவரும் பின்பற்றுவோமாக. அவனருள் பெறுக.
ஜெய் ஸ்ரீராம். ராம் 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 ராம். நமஸ்காரம். அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திப்போம்.